குழந்தையே, உன் வீட்டில் வசிக்கும் உன் அப்பன்தான் உனக்கு சுப செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். உன் மனம் நிறைந்த மஞ்சள் குங்குமத்தோடு சீரும் சிறப்புமாக வாழப்போகும் உனக்காக நான் இங்கு வந்துள்ளேன். எனது இந்த ஆசிகளை முழுமையாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எனது இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் பலிக்கும் நேரம் வந்து விட்டது. நீ உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்ந்து மகிழ்ச்சி அடையப் போகின்றாய். யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். கவலைப்படாமல் இரு, நான் இருக்கின்றேன். யார் மீதும் நீ கோபப்பட வேண்டாம். தினம் தினம் நீ வழிபடும் என்னை, இப்பொழுது இந்த அப்பனை நீ எப்பொழுதும் நினைத்து கொள்ள வேண்டும். என்னை பார்த்து எல்லாவற்றிலும் எல்லாரும் எப்படி எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை என்றால் இந்த அப்பனையே கல் என்று சொல்லி விடுகின்றார்கள். நான் எப்படி பொறுமை காத்து இருக்கின்றேன், அதுபோல நீயும் பொறுமையாக இரு. உனக்கு வரும் அனைத்து சக்திகளையும் உனக்காக நான் ஏற்படுத்துகின்றேன். உனக்காக வரும் அத்தனை பிரச்சனைகளையும் நீக்கி உனக்காக நல்லவற்றை நான் ஏற்படுத்தி தருகின்றேன். என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது. என் செல்லமே, உன் கவலைகளை அனைத்தையும் நான் போக்க வைக்கின்றேன். உன் கண் முன்னே உன் அப்பன் உனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய். அனைத்தையும் உன்னை நாடி வரும் நேரம் சர்வ நிச்சயமாக இதுவே. அதனை தெரிந்து கொள். இப்பொழுது அது சேர நேரம் உன் கையில் ஓங்கும் நேரம் உனக்காக வந்திருவிட்டது. உன் அப்பன் உன்னிடத்தில் அதனை கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் வெகு விரைவில் நடக்கப் போகின்ற நேரம் உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது. உன் அப்பன் இப்பொழுது இதனை சொல்வதற்கான காரணம் புரிகின்றதா? உனக்காக ஒதுக்குகின்ற நல்ல நேரம் வந்து விட்டது. இத்தனை காலமும் நீ இதற்காக தானே காத்து கொண்டு இருந்தாய் என்று அர்த்தம். எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் தருகின்றாய், இதனை மட்டுமே எனக்காக இத்தனை காலமும் நிலைத்திருக்கின்றதே, எனக்கான கஷ்டம் மட்டுமே என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றதே என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா? என் குழந்தையே, கால தாமதம் என்று என்னை பார்த்து இப்பொழுது எதற்காக வந்திருக்கின்றாய் என்று தானே, எனக்காக எதுவும் செய்ய மாட்டாயா என்று நீ என்னை பார்த்து கேட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? உன் அப்பன் என்று கோபப்படுகின்றாய். நிச்சயமாக உன் சோதனைகளையும் உனக்கான எல்லா பிரச்சனைகளையும் உன்னிடத்தில் இருந்து தகில் தெரிந்து உனக்கான நேரம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். உனக்கான நேரம்தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கின்றது. இதில் உனக்கு தவறு ஒன்றும் இல்லை. நீ கோபப்பட்டதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் உனக்கு நடந்து கொண்டிருந்த கஷ்டத்தின் விளைவுதானே நீ என்னை அப்படி பேசிவிட்டாய். நீ வீணாக எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக்கெல்ல தேவையில்லை. என் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இந்த அப்பன் ஒருபோதும் ஒரு இடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னை சொல்வதற்கான காரணம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும். ஒவ்வொரு முறையும் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று கூறுகின்றேன் அல்லவா? அதே போல நீயும் நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்ல காலம் வந்து விட்டு உனக்கான அனைத்தையும் சுகமாக உன்னை தனியாக விட்டு விட்டார்களே என்று புலம்பி நின்றாய் அல்லவா? குழந்தையே, இந்த உலகத்தில் தனியாக எவரும் இல்லை. உனக்கு துணையாக தானே நான் இப்பொழுது இருந்து கொண்டு தானே இங்கு இருக்கின்றேன். உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம் மறுகணமே நான் உன்னோடு இருப்பேன் என்று. உன்னிடம் நான் சேர்க்க வந்த இத்தத்தை செய்தியை கூறுகின்றேன் கேள். உன் அப்பன் வாழ்வில்
மங்களம் கூறும் நேரம் வந்து விட்டது. நீ எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத தருணத்தில் மகிழ்ச்சியான செய்தியை கேட்கப் போகின்றாய். உனக்கான எல்லாவற்றையும் உன் அப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகும் நேரம் வந்துவிட்டது. தோரணங்களுடன், உற்றார் உறவினர்களுடன் உன் வீடு களை கட்டப் போகின்றது. மங்கள் குங்குமத்தோடு உன் அப்பன் இன்று வந்திருக்கிறேன். வாசனை திரவியங்கள் என்று உன் மனம் நிறைய சந்தோஷத்தில் தவிக்கப் போகின்றாய். உனக்காக நான் குறித்த நேரம் வந்துவிட்டது. கண்களை தொலைத்து கொண்டு உற்சாகமாக எழுந்து வா. இன்று முதல் உனக்கான காலம் துவங்கிவிட்டது. கலங்காதே என் செல்லமே, இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் பிள்ளையே, உன் வாழ்வில் நிகழ்கின்ற விஷயங்கள் எல்லாம், நீ எதிர்பார்க்கின்ற நிகழ்வுகள் எல்லாம், நீ உலகம் என்று நினைப்பார்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்தினார்கள் என்று என்னிடம் சொல்லி அழுகின்றாய். அவர்கள் ஏன் இப்படி நடக்கின்றார்கள்? நான் செய்யும் செயல்கள்தான் தவறு சொல்கிறார்களே என்று வருத்தம் கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, அந்த அளவிற்கு உன்னை கீழ் தள்ளியது சூழ்நிலை. அதற்கு நான் எப்படி காரணமாக நின்றுதானே புலம்புகின்றாய்? இந்த சூழ்நிலையை விட்டுவிடு. நான் உனக்காக தானே இருக்கின்றேன். உன் அப்பன் உனக்கு நடந்ததை அத்தனையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். என் செல்ல குழந்தையே, அவர்கள் சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும். உன் அப்பன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நீ என்னை விட்டு விலகவும் விட மாட்டேன். உனக்காக அனைத்தையும் நான் நல்லதாக மாற்றி கொடுப்பேன். குழந்தையே, உன் அப்பன் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். உன் கண்ணீரை நான் கண்டேன். உன் வீட்டில் எந்த கொடிய நோயும் தீய சக்தியும் நெருங்காமல் நான் பார்த்து கொண்டு தானே இருந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை ஏன் எப்படியாவது இந்த தீய சக்திகளிடமிருந்து எதுவும் முன்னிடத்தில் நெருங்காதவாறு நான் உன்னை பாதுகாத்து கொண்டுதானே இருக்கின்றேன். உன்னை எப்பொழுதும் உனக்காக அமைதியாக எல்லாவற்றையும் உன் அப்பன் நடத்தி கொண்டுதானே இருக்கின்றேன். இந்த அப்பன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. ஒருபோதும் உன்னுடைய நம்பிக்கையை இழந்து விட்ட பிறகு அதனை அவ்வளவு விரைவில் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது என்பது எளிதான காரியம் கிடையாது. என்னை நம்பி வருபவருக்கு ஏமாற்றம் என்ற ஒன்று எப்பொழுதும் அதற்கான இடத்தை இந்த அப்பன் கொடுத்து விடுவதே இல்லை. என் குழந்தையே, இந்த சக்தி பிள்ளையிடம் வந்து நன்றாக உணர முடியும். உன் மனம் அளவில் தைரியம் இருந்தால் தான் உன் வாழ்க்கையில் தைரியமாக செயல்பட முடியும். நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை மட்டும் செய். நல்ல எதிர்காலத்தை உனக்காக நான் காத்து வைத்திருக்கின்றேன். நீ விரும்பிய அனைத்தையும் உனக்காக நான் உன்னிடத்தில் எப்பொழுதும் கொண்டு வந்து சேர்க்கும் நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். உன்னை வந்து சேரும் நேரம் இது. என் பெயர் என்னை உச்சரித்து கொண்டே இரு. நீ நினைத்த காரியம் நிறைவேறும். நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் நினைப்பது போன்று அனைத்தும் நடக்கும். வேறு ஒன்றும் ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று புரியாமல் அதை நினைத்து கவலைப்பட்டு கொள்ளாதே. எல்லாவற்றையும் நான் உனக்கு சரி செய்து கொடுப்பேன். எந்த பதற்றமும் துன்பத்திலும் நீ இருக்கும் பொழுது அதை கண்டு ஓடிவிடாதே. குழந்தையே, உனக்காக தைரியத்தை உன் அப்பன் உன்னிடத்தில் கொடுத்திருக்கின்றேன். அதனை நீ தைரியமாக நடத்தி செல்ல வேண்டும். முன்னேறி செல்ல பழகு. முதலில் நீ ஒன்று புரிந்து கொள். மற்றவர்கள் போல் நாமும் இருக்க வேண்டும் என்றால் அதை தோல்விதான் அறியச் செய்யும். நீயும் நீயாக இருந்த போதும் ஒருபோதும் தோல்வி என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. எதையும் நினைத்து பயப்பட தேவையில்லை. உன் அருகில்தான் உன் அப்பன் நான் இருக்கின்றேன் அல்லவா? உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தரும் நேரம் வந்து விட்டது. அதற்காகத்தானே நீ காத்திருக்கின்றாய். அதற்கான காலம் கூடி வந்து விட்டது. நல்லதை நடத்தி கொடுக்கும் நேரம் இப்பொழுது. நீ வலுவான விதைக்கும் வரம்புகளற்ற
சதைக்கும் இடையே பயணித்து கொண்டிருக்கின்றாய். நடக்கும் சூழல்கள் எல்லாம் விதி என்று நினைத்து கொள்வதால் அல்ல, அடைத்தவர்களின் சதி என்ற எதிர் போராடுவதால் என்ன தீங்கு உனக்கு இன்று புரியவில்லை அல்லவா? இப்பொழுது இந்த சூழ்நிலையில் நீ செய்வது என்னவென்று தெரியாமல் செல்லும் இடம் உன் அப்பன் ஒன்று. நீ பிரியும் சரி சம்பவங்களை உன் அப்பன் உன் கைகளால் முதியாறி மாறி உன்னையே வந்து சேரும். என் பூரண ஆசிகளாக நான் அன்று உனக்கு கூறுகின்றேன் என்று உன்னை கூப்பிட்டு நடக்கும் சதிகளை முறியடிக்க இந்த அப்பன் வந்து விட்டேன். உனக்காக எல்லாவற்றையும் இந்த அப்பன் உன் கைகளில் இருந்து ஒப்படைத்து இருக்கின்றேன் அல்லவா? அப்படியே உன்னை விட்டு செல்ல மாட்டேன். உனக்காக உன்னிடத்தில் இருந்து எப்பொழுதும் உனக்கான தைரியத்தையும் உனக்கான துணிச்சலையும் உன் அப்பன் கொண்டு சேர்த்தாலும் கூட என் பிள்ளையை கண்காணிக்க வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பல்லவா? பேச்சுக்களையும் செய்கைகளையும் உன் முன்னால் மற்றவர்களால் நடந்து கொண்டிருக்கும் உன்னை எரிச்சலூட்டும் உன்னை கோபப்படுத்தும் விஷயங்கள் அடுத்தவர்கள் உன் முன்னால் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இருந்தும் உன் மனதில் சில எங்களின் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது. உன் மனம் அடைய வேண்டியதாக இருக்கின்றது. அதை நீ கற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நிகழ்வுகள். அமைதியாக சுமூகமாக முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் அன்பு என்பது இந்த அப்பன் இடத்தில் விளக்கும் சிறந்த பண்பு. உனக்காக எதிரான சதிகளும் விதிகளும் எத்தனை நடந்தாலும் முதலில் நீ பதற்றப்படாமல் பயம் கொள்ளாமல் இருந்து எப்பொழுதும் போராடு. உன் சாமர்த்தியத்தை காட்டுவது இரண்டாவது பட்சம். முதலில் நீ எப்படி சுகமாக தீர்ப்பது என்பதை யோசி. ஒரு பாத்திரத்தை நீ தண்ணீரில் அழுத்தினால் கீழே செல்வது போல இருக்கும், ஆனால் 2 மடங்காக நேரிடும். இதுவே அதை தண்ணீரில் வைத்து அழுத்தம் உன் சூழ்நிலை பிரச்சனைகளை பற்றி கவலை பற்றி கொண்டு அதை பற்றி சிந்தித்து கொண்டே உன் மனதை பாரமாக்கி கொண்டேதான் இருக்கும். நீ எத்தனை அழுத்தம் தருகின்றாயோ அத்தனை மடங்கு உன் பிரச்சனைகள் அதற்கு மாறாக நடப்பதை எல்லாம் நடக்கட்டும், நான் பார்த்து கொள்கின்றேன் என்று மனதிலே சகலமும் வைத்து கொண்டால் ஒரு கட்டத்தினை தாகவே அமர்த்திவிடும். இதை புரிந்து கொண்டு செயல்படு. எதை பற்றியும் கவலைப்படாதே, மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே. நாளைய நல்லதொரு விடிகளில் உன் அப்பன் உனக்கு தரும் நல்ல செய்தியை நீ எதிர்பார்க்காதே. இந்த அப்பன் உனக்காக இப்பொழுது திருப்பும் நாளை ஏற்படுத்தும் உன் வாழ்க்கையை விரும்பும் இருளை நீக்கி இப்பொழுது உனக்கான வெளிச்சத்தினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன். நம்பிக்கையோடு நாளையே 7 முறை இந்த வெற்றிகரமான செய்தியினை இந்த மந்திரத்தை நீ கூறுவாயானால் உனக்கான எல்லாவற்றையும் உன் அப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதற்கான நிகழ்வு நடக்கப் போகின்ற வாழ்க்கை சந்தோஷம் இதுவரை எது நடக்கவில்லை என்று இத்தனை காலமும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதற்கான நிகழ்வு நடக்கும் நேரம் வந்து விட்டது. வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கிடைக்கப் போகின்றது. துன்பப்பட வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் உன்னிடத்தில் இருந்து இப்பொழுதே விலக்கி அடித்து விட்டேன். மேலும் என் பிள்ளை துன்பப்பட செய்ய மாட்டேன். சில நிமிடம் வாழ்க்கையில் தடங்கல்கள் ஏற்படுவது போல இருக்கும், ஆனால் அதை தடங்கல்கள் என்று நினைக்கக்கூடாது. வெற்றியின் படிக்கட்டுகள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், சாதிப்பதற்கு நிறைய உள்ளது. சாதிக்க வேண்டும், அதற்கான சாமர்த்தியம் திறமை மாற்றம் பல வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருக்கக்கூடாது. உனக்குள் உள்ள சக்திகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்தும் தைரியம் வேண்டும். உன் எதிர்காலம் உன் விருப்பம் எல்லாம் உன் கையில்தான் இருக்கின்றது. உன் கையில் தானே அதனை இந்த அப்பன் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். உன்னை யார் முன்பும் தாழ்த்த போக விட மாட்டேன். உன் வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் மட்டுமே இருக்கும். எட்டாத உயரத்தில் செல்வாயானால் உன் ஆசைகள் நிறைவேறப் போகின்றது. இதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை நோக்கி திறமைசாலிகள் தானே அதனை நோக்கி பெறப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறப்போகின்ற பொழுது குறைவாகவே நினைத்தவர்களின்
உன் பெருமைகளை அறியும் காலம் அத்தனை சொர்க்கமாக மாறப்போகின்றது. நீ இத்தனை காலம் காத்த பொறுமைகளுக்கு எல்லாம் நீ நல்ல நிலைக்கு வந்து விட்டாய். உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது தங்கமே. இந்த மந்திரத்தை 7 முறை சொல்லிவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளைய விடியலிலேயே நல்லதாக நடக்க உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்லிவிட்டதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். உன் அப்பன் 7 முறை சொல்லிவிட்டு செல்ல சொன்னது இந்த மந்திரத்தை நீ விரும்பி ஒன்று உன் கையில் வந்து சேரும். இதை உச்சரிக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் உன் அத்தனை கஷ்டத்தையும் நீக்கிவிடும். சகல சௌபாக்கியமும் உன்னை தேடி வரும். அத்தனையும் இந்த அப்பன் உன் கையில் ஒப்படைத்து விடுவேன் என்று கூறியது எல்லாம் உன்னிடத்தில் உன் கையில் வந்து சேரும். அதனை நீ விரைவாக பெற்று கொள்ளும் தருணம் வந்துவிட்டது என் செல்லமி. அது ஒன்றும் அல்ல, உன் அப்பனை நினைத்து கொண்டு ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ என்று உச்சரித்து கொண்டே இருக்கும்போது அது உன் வாழ்க்கையின் நிலையத்தில் இருந்து அதை உன் இத்தனை கால கஷ்டங்களை தீர்த்து கரைத்துவிடும். அதற்காக உன் அப்பன் உன்னிடத்தில் வந்து எப்பொழுதும் அதற்கான பதிலை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.